ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இறச்சகுளத்தில் இருக்க ஒரு ஹிடன் பிளேஸ் தான் போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமிர்தா காலேஜ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு பிடிச்சி போனீங்கன்னா போதும் வந்துடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம். முதல்ல போட வேண்டியதை போடுங்க. ஓகே. அமிர்தா காலேஜ் வாசல்ல இருந்து அந்த சேனல் கரையை ஒட்டி நேராக நீங்கள் உள்ளே வந்துட்டாலே போகிறோம். பார்த்தா இங்கே ஒரு வீடு இருக்கும். அப்படியே இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் போதும். நம்ம அப்படியே அந்த ஃபால்ஸுக்குள்ளே போயிடலாம். பட் அங்கே உள்ளே விடுறாங்களா என்ன, யார் எப்படி போகணும் எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம எதுவுமே தெரியாமல் இந்த வாட்டி உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இதில் எங்கே போகணும்? ஆள் வாரம் இருப்போம். கைஸ் எப்படியோ அந்த இதுக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேட் இருக்குது. அது ப்ரைவேட் ஸ்பாட்னு நினைக்கிறாங்க. உள்ளோடி போக விடலை. இப்படி தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி போனால் என்ன வருது எங்கே போகுதுன்னு எதுவுமே தெரியாமல் போகலாம். ஆனால் வண்டிலாம் நிற்கிது. ஸோ அப்போ கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்த்துக்குவோம். அப்படியே நேராக உள்ளே நடந்து வந்துட்டு இருக்கும்போதே நம்ம அமிர்தா காலேஜ் பில்டிங்லாம் தெரியுது. அதுக்கு ஃப்ரெண்டில் ஒரு ஸ்லாப் இருக்கும். அந்த ஸ்லாப் மேலோடி ஏறி இந்த பக்கத்தோடி வந்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் அப்படி நேராக வந்துகிட்டே இருங்க. ரொம்ப நேரமாக நடந்து வந்துட்டே தான் இருக்கும். இடம் வந்த மாதிரியே இல்லை. ஆனால் இடம்லாம் பார்க்க சூப்பராக இருக்கு. நீங்கள் அந்த மேலே அந்த வியூவை பார்த்தாலே தெரியும், பயங்கரமாக இருக்கும். எவனுக்காவது ஃபோன் அடித்து கேட்கலான்னா டவரும் இல்லாமல் மாட்டிட்டான் கைஸ். இதுக்குள்ள யாரெல்லாம் சர்ச்சைக்கிட்டு வச்சிருக்கா? அப்படியே ஒரு 15 நிமிஷம் நேராக நடந்து வந்து கஷ்டப்பட்டு இந்த சர்ச்சை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சர்ச்சிலேருந்து இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது. ஸோ நீங்கள் அந்த பக்கம் போயிடவே கூடாது. இந்த சர்ச்சிலேருந்து நேராக மேலே போகணும். நாங்கள் அதுவும் தெரியாமல் தப்பாக போயிட்டு திருப்பி வந்திருப்போம். ஸோ இந்த சர்ச்சை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து நேராக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகணும். இதுக்கப்புறம் எப்படி போகலாங்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து மேப் போட்டு போகலான்னு பார்த்தா எங்கேருந்து எங்கே மேப் போட்டு தான் போகணுமா. ஆனால் இங்கேருந்து அப்படியே மேலே வழி போகுது, இந்த பக்கமும் வழி போகுது. சரி, தண்ணி மேலே தான் வந்திருக்கோம், மேலே நோக்கி போவோம். ஆமாம், அப்படி இந்த பில்டிங்கில் இருந்து லெஃப்டில் ஒரு சின்ன வழி போகுது. ஏன்னா இங்கே தான் ஆறு தண்ணி வர்றதுனால நம்ம இதே பிடிச்சி போயிடலான்னு போயிட்டுருக்கோம். தண்ணி இங்கே வர்றதுனால எப்படியும் மேலே தான் ஃபால்ஸ் இருக்கும்னு ஒரு எண்ணத்தில் போகிறோம். மேலே என்ன இருக்கோ யாது இருக்கோன்னு எதுவுமே தெரியல கைஸ். அப்படியே இங்கே வர வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு சின்ன ரிவர் கிராசிங் போகுது. ஆனால் இங்கேருந்து எப்படி போகணும் என்னன்னு தெரியாமல் தான் முடிச்சிட்டு இருக்கோம். பட் இங்கே ஒரு தண்ணி போகிறதுனால ஒரு நம்பிக்கையில் தான் போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். வழி இருக்கா? சரி போ அப்போ இங்கே எங்கே வழி இருக்கு? அது கக்கூஸில், பழைய காலத்து கக்கூஸ். எப்படியோ கரெக்டாக தப்பான வழியில் போயிட்டு வந்துட்டோம் கைஸ். நம்ம அந்த லெஃப்டில் போனோம்ல, அந்த வழி தப்பு. சர்ச்சிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகணும். இங்கே சர்ச்சிலேருந்து கீழே போகாமல் நேராக மேலேயே வந்தீங்கனாலே போதும். மேலே 2-3 வீடுகள்லாம் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக மேலே போனால் நம்ம அப்படியே அந்த ஃபால்ஸுக்கு போயிடலாம். கைஸ் இந்த சர்ச்சிலேருந்து அப்படியே மேலே வந்துட்டோம். இங்கே வர அப்புறம் இதில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிகிட்ட வழியை கேட்டதுக்கு அப்படியே மேலே மாற போங்க, நாங்கள் மேலே மாற. ஸோ மேலே போய் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். கைஸ் இந்த இடம் ரொம்ப ரிஸ்கி அண்ட் இடமே எங்கே இருக்குன்னு தெரியாத மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யாரும் வந்து வழி தெரியலன்னா வந்துடாதீங்க கைஸ். நம்ம எப்படி போகிறோம் என்ன அதுன்னு தெரில. ஒவ்வொரு வீடாக தான் கேட்டு கேட்டு போகிறோம். ஆனால் இங்கே 2-3 வீடு வரலில் இருக்குது. அங்கே போவோம் அப்படியே மேலே நோக்கி. மேன் வர்சஸ் வைல்டு மாதிரி நடு காட்டில் நிற்கிறோம். இவனு எங்கே போனானுங்க கைஸ்? எங்கே ஏறி ஏறி இவ்வளோ ஹைட்டு மலை ஏறி வந்துட்டோம். இங்கே எங்கேயோ தண்ணி சவுண்டு கேட்குது. அது அருவியா இல்லை வேற ஓட தண்ணியான்னு தெரியலை. ஏமாற்றிட்டாங்க. இப்படி மேலே போகுது. அருவியை போய் ரீச் ஆயிடுவோமா இல்லை திருப்பி வர போகிறோமா, இந்த வீடியோ வருமா என்னங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு கைஸ். கைஸ் பயங்கரமான இடம் மாதிரி தான் இருக்குது. இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நடு காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். இடத்த கண்டுபிடிச்சிட்டோன்னு தான் நினைக்கிறோம் கைஸ். இடத்த ஃபைனலி எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டோம். பட் நம்ம நேரத்துக்கு இங்கே தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிட்டோம். 哎。
இந்த இடத்துக்கு யாரும் தெரியாதவங்க யாரும் வந்து மாத்திடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோங்க, முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தண்ணியை பார்க்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த தண்ணியை பார்க்கறதுக்காண்டியா? ஆனா இடம் சொல்ல போனா பயங்கரமா இருக்கு. பட் நம்ம நேரத்துக்கு தண்ணி தான் வரல. இந்த பிளேஸ் கரெக்டாக தெரியாத யாரும் இந்த இடத்துக்கு தெரிஞ்சவங்க கூட வாங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும். அங்கேருந்து அப்படியோ கீழே இறங்கி இங்கே வந்துட்டோம். இந்த இடத்த பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்கியாகவும் பயங்கரமாக இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க கூட இருந்தால் மட்டும் வாங்க, சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் தெரியாமல் ரொம்ப இடம் அங்கே இங்கெல்லாம் சுற்றி கடைசியில் எப்படியோ கீழே இறங்கி வந்துட்டோம். டைமை பார்த்தாலே தெரியும், நாங்கள் ஃபஸ்ட்டே மேலே போயிட்டோம். நான் இப்போ தான் கீழே வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ இந்த வீடியோ தான் எண்ட் பண்ணிக்கிறேன். எங்கே போனாலும் சேஃபாக போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.